1989 நான் சுயேட்சையாக நிற்கிறேன் மயிலாப்பூரில். அப்போது என்னுடைய நண்பர் ராமநாராயணன் இதில் காரைக்குடியில் திமுகவில் நிற்கிறார். அப்புறம் ராமநாதபுரத்தில் வந்து ராஜேந்திரன் அவரும் டிஎம்கே நிற்கிறார். நான் இங்கே வந்து மாங்கோலையில் ஓட்டு கேட்டுட்டு எல்லாத்தையும் பேசிட்டு மயிலாப்பூரில் 2 நாள் நடுவில் போயிட்டு அங்கே போய் பேசிட்டு வந்தேன். அதுக்குள்ளே குமுதத்தில் போட்டாங்க எஸ்வி சேகர் வந்து ஸ்லீப்பர் செல்லுன்னு. ஸ்லீப்பர் செல்லுங்கிற வார்த்தை எத்தனை வருஷம் முன்னாடி நம்மளால வந்துருக்கு பாருங்க வந்து. அப்போ மாங்கொல்லையில் தான் கடைசி இன்னையோட பிரச்சாரம் முடியுது. நாளைக்கு 5 மணினா இன்றைக்கி தான் மீட்டிங் போட முடியும். அன்றைக்கி நான் மாங்கொல்லையில் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ சில பேர் வந்து கேட்டாங்க, சார் வந்து நாளைக்கு ராதிகா பேசுகிறாங்க, அதனால் அவங்களை விட்டு கொடுக்க சொல்கிறாங்க. யார் விட்டு கொடுக்க சொல்கிறது? இல்லை நாங்கள் தான் கேட்குறோம். இல்லை நான் சுயேட்சையாக நிற்கிறேன், நான் பேசிட்டு வந்துட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த கலைஞர்கிட்ட போய் சொல்கிறாங்க. சொன்னால் எப்படி அவரை போய் விட்டு கொடுன்னு கேட்குறேன். நான் சுயேட்சையாக நிற்கிறேன்றாரு, எந்த இதுலையும் நிற்காம ஒரு தைரியமாக நிற்கிறாரு. அவர்கிட்ட போய் நீ எதுக்காக கேட்குறீங்க, நீங்கள் கேட்டது தப்புன்னு சொன்னவர் அவர். அதுக்கப்புறம் என்னை பார்த்து ராமநாராயணன் ஜெயிச்ச போது அவர் அந்த அக்கேஷனில் பார்க்கும்போது, காரைக்குடியில் ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க, ஆனால் நீங்கள் பேசின 3/4 மணி நேரத்தில் ஒரு இடத்துல கூட திமுக உதயசூரியன் சொல்லாதையே பேசிட்டு போயிட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னாரு. இல்லை சார், நான் வந்து ராமநாராயணன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச பேர். அதை தாண்டி நான் கட்சி சின்னம் மாற்றி சொல்லிட்டு இருந்தேன். நான் நிஜமாகவே நான் பானை சின்னத்தில் நிற்கிறேன். அங்கே நான் இங்கே வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னா என் மேலே ஒரு அவநம்பிக்கையை கொடுத்துருவேன். நான் ஒரு நட்புக்காக வந்தேன். அந்த திமுகவில் ராமநாதபுரம் ராஜேந்திரன் அந்த குடும்பமே கட்சிக்காக உழைத்து அதை இறந்து போனவர்கள். அந்த குடும்பத்தில் ஒரு பைசா சம்பாதிக்கல. அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி, சரியான நபர்கள். ஒவ்வொரு முறையும் அதுக்கு பிறகு அந்த ராஜேந்திரன் இறந்து போன பிறகு அவருடைய மனைவி பவானி ராஜேந்திரனுக்கு சீட் கொடுத்தாங்க. ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, கட்சியில் இருக்கிறவங்க என்னை கவனிக்கலையெல்லாம் வேண்டாம். சரியானபடி உழைத்து கொண்டே இருந்தால் நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள். கவனிக்கப்படும் போது உங்களுக்கு உண்டான இடம் கண்டிப்பாக வந்து சேரும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது அந்த ஒரே ஒரு விஷயந்தான். அதற்கு பிறகு நான் சுகர் படம் கொடுத்தேன். சுகர் படம் கொடுக்கும்போது சொன்னார், இந்த சுகர் படம் கொடுத்ததுக்கு நீங்கள் காலையில் வந்து அந்த டெஃப் அண்ட் டம்ப் ஸ்கூலில் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி கொடுத்தீங்க இல்லையா, அதுதான் சிறந்ததுன்னா. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக அது சிறந்தது தான். ஆனால் இது நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறேன். உடனே எனக்கு இந்த நம்பிக்கைலாம் கிடையாது, நான் வாங்கிக்க மாட்டேன் சொல்லவே இல்லை. அதை வாங்கி வைத்து கொண்டார். ஏனென்றால் நேராக பார்க்கும்போது எந்த எதிராளி மனசும் புண்படக்கூடாது என்பதில் 100%. எனக்கு அதெல்லாம் தான் பிடிச்சிது. கொஞ்சமாக ஏன்னா அவர் ஐயா எனக்கு வேணாப்பா, எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? யாராவது இருக்கட்டுமே, ஒரு புக்கு கொடுக்குறேன், எனக்கு எதுக்குப்பா புக்கெல்லாம், எனக்கு வேணாப்பா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அங்கேயே போட்டு வருவோமா? பண்ண முடியாது. அதே போல் இது ஒன்று ஒரு பெரிய ஒரு விஷயம். 3500வது நாடக விழாக்க நான் எப்படி தெரியுமா டேட் வாங்கினேன்? கலைஞரை போய்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டோம். கலைஞர் எப்படி பார்க்குறது, என்ன பார்க்குறது அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்லலாம். காலையில் 5 மணிக்கு போ, அறிவாலயத்தில் வாக்கிங் போயிட்டுருப்பார் அப்படின்னு. நான் கரெக்டாக ஒரு 5:15 மணிக்கு போயிட்டு வாக்கிங் போகும்போது பாதி அப்போ தான் முடிச்சுட்டு வரேன். ரெண்டு தடவை முடிச்சு வர. சார் வணக்கம் சார், என்னப்பா இங்கே காலங்காத்தால அப்படின்னாரு. இல்லை, என் ட்ராமாவுக்கு நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வரணும், இப்படியே கூட்டு போயிடுவியா இல்லை எப்படி அப்படின்னு கேட்டேன். காலத்தில் இல்லை சார், ஒரு முதலமைச்சரை நாம் எவ்வளோ சுலபமாக பார்க்க முடியுங்கிறதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம் சார் அப்படின்னு. உடனே சண்முகநாதனை விட்டு அவருக்கு ஒரு டேட்டு கொடுத்துருப்பார். இதெல்லாம் 5 நிமிஷத்தில் நடக்குது. இப்போ ஒரு சின்ன ஒருத்தர்கிட்ட போய் ஒரு குட்டி நடிகர்கிட்ட ஒரு டேட்டு வாங்கணும்னா கூட நீங்கள் என் மேனேஜரை பார்த்துருங்க. அவருக்கு மேனேஜர் இருக்கிறது அவருக்கே தெரியுமா தெரியாதான் நமக்கு தெரியாது. ஆனால் சண்முகநாதன் என்பவர் ஒரு மிகச்சிறந்த அந்த மாதிரி ஒரு நிர்வாகியை லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. நான் சமீபத்தில் அவர் ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருக்கும்போது நான் அவரை பார்த்து அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன். 80 வயசு நெருங்கக்கூடிய இடத்துல இருந்தது. நம்மை விட வயதில் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம மரியாதையை நமஸ்காரம் செய்வது எந்த தப்பு, அப்படி தான் நான் வளர்க்கப்பட்டிருக்கேன். அவர் யார் என்ன பொசிஷனில் இருப்பான், ஒரு பதவிக்காக காலில் விழுவதெல்லாம் நமக்கு கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது கொடுத்தார், டேட் கொடுத்துட்டு திருப்பி ஒரு 1 ஹவரில் திருப்பி சண்முகநாதன் இல்லை சிஎம் வந்து இதுக்கு போகிறார், தலைவர் டெல்லிக்கு போக வேண்டிய வேலை இருக்குது, அதனால் இன்னொரு டேட்டு உங்களுக்கு ஓகேயா?
சார் நீங்கள் என்ன டேட்டு கொடுத்தாலும் அவர் கொடுக்குற டேட் தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு. உடனே ஒரு 2 ஆல்டர்னேட் டேட் கொடுத்து இந்த 2 டேட்டில் ஒரு டேட்டை வச்சுக்காங்க. ஏனென்றால் அடிப்படையாக நாடகத்திலேருந்து வந்ததுனால இன்னொரு நாடகக்காரனுடைய கஷ்டம் தெரியும். என்ன பார்க்கவும் சொல்லுவார், நீ நாடகக்காரன் தானே நீங்கள் அப்படிம்பார். அது ஒரு பெருமையாக சொல்லுவார். இன்னைக்கு 100 ஆண்டு விழா ஆயிடுச்சு. சேலத்தில் வந்து இவர் என் மனைவியினுடைய தாத்தா, மிக பிரபலமான இசையமைப்பாளர் ஜி ராமநாதன். இவங்க எல்லாருமே ஒன்றாக ஒரே இடத்துல இருந்து பண்ணவங்க. இப்போ வந்து நான் இந்த விஷயத்தில் சொல்கிறேன், அதே போல் அந்த சுந்தரம், அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ், அவர்கள் 3 பேருக்குமே அந்த இடத்துல ஒரு மார்பளவு சிலை வைத்தால் இந்த 100ஆண்டு விழாவை கொண்டாடுவது சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு சின்ன கருத்து. நம்ம என்னன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ்ங்கிற இடத்துல தான் கலைஞர் இங்கே வந்தார். அதை வந்து நம்ம ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கும்.